4 எடுக்க முடியாதுங்கிற கண்டிஷனுங்கிறத இது எடுத்துகிட்டு போகிற. இருக்கும்டா, இருக்கும். பின்னு பொட்டிலுக்கு தானே பாரு. இருக்குதா? சரி விடு. ஓகே நண்பா, ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் வரும். ஒருத்தர் வந்து ஆம்புகளை போட்டணும்னு சொன்னார். இப்போ அதுக்கு தான் மாட்டிகிட்டு இருக்கிறோம். சிடி தள்ளமா அதை தள்ளும், இதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுதுடா. பின்னாடி இன்னும் கொஞ்சம். வா, இடுப்பு எடுத்து நேரத்து மட்டம் பார்க்கலாம். ஒரு ஆயிட்டு நேராக விட்டா இப்படி பொழுதுறீங்க மட்டம் மாட்டுக்கிட்டு இருப்பாங்களா? எந்த வண்டிக்காரனும் இப்படி மட்டம் ஆக மாட்டானா? நம்மளாட்டம் 50 ஆயிட்டம் ஒரு நாளைக்கு கழட்டுறப்பலாம். தூக்கு பார்க்கலாம். யாருக்கு தூக்கு? அப்படியே ஓரம் கட்டி ஒரு தோட போகலாம். இப்படியே நிறுத்திக்கலாமா? மேலே அங்கே வண்டி நிற்கிது. அது கலப்பை இறக்கி விட்டா பிரேக்கா? கலப்பை எதுக்கு இறக்கி விட்டா? இப்போ போகிற வண்டி தானே, அது என்ன பிரேக்கா? அப்படி லைலாண்டு லாரி இழுத்துக்கிட்டு போகுது ஒன்று. நேற்று வீடியோவில் யார் என்னங்கிறாங்க, என்ன ப்ரோ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு கோகுல எதுவுமே திட்டல, அவ்வளோ நல்ல பையனா நீ? அவங்க நல்ல பையனாங்கிறாங்க, நீ பால் டயலில் வாங்கி தரங்கிற ஏடா. இருபது நிமிஷம் வருமா? 10 நிமிஷமா? ஓகே நண்பா, ஜேசிபியும் ஒரு 2 மணி நேரத்து வேலைக்குன்னு கிளம்பியிருக்குது. நாங்கள் இதை ஓட்டி இப்படி தான் ஜேசிபிட்டு போகலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கிறோம், நானும் கோகுலம். போதுவா போகலாம். வண்டி ஒரு நாளைக்கு கழுவலாம்டா. நான் பைக்கில் வரேன். ஓட்டாதனால ஒரு மாதிரியா இருக்குதுண்ணா, உழவு ஓட்டுறதுக்கு வண்டி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறோம். வண்டி வேற வந்துருச்சு. என்ன பண்ணுவாரு? போயிடுவாரா?
ஓகே நண்பா, இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது காடு ஏற்கனவே ஆல்ரெடி ஓட்டுன காடு தான். அப்புறம் பக்கத்தில் வந்து பில்டிங் காரர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து மண்ணு கொட்டுறதுக்கு இடம்லான்னு சொல்லி அப்புறம் இந்த நிலத்துக்காரர்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்காங்களே. அதனால வந்து மண்ணு கொட்டினதுனால இப்போ இது வந்து திரும்பி அவங்களே ஓட்டி தர சொல்லிட்டாங்க. அதனால ஓட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க. நல்லா ஜேசிபி மிதிச்சு மிதிச்சு எரிய போச்சு நண்பா. லோ தேல போட்டு ஓட சொன்னா எந்த கீழே ஓடிட்டு இருக்கிறோம் பாரு. ஃபர்ஸ்ட் குறுக்குறவன் ரவுண்ட் அடி, அப்புறமேட்டு நெட்ல அடிச்சுக்கலாம். மண் எவ்வளவு டைட்டா இருக்கு நண்பா. ஐபஸ்ல போட்டு ஆம்பு கலப்பு இழக்க போகுதா? தலைவர் 4 வீல் டிரைவா இருந்தா ஆடா நெளியாத ஓட்டிருப்பாரு. இது வந்து 2 வீல் டிரைவர்னால அப்படி தவிடு திங்கிறாரு. முதல்ல ஓட்டு பழகுது. அதனாலதான் நண்பா நீங்களும் நிறைய பேர் சொல்றீங்க புதுசா ஓட்டுற பையனுக்கு வந்து 4 வீல் டிரைவ் கொடுக்கவே கூடாதுங்கிறீங்களா. அது இதுதான் காரணம் நண்பா. 4 வீல் டிரைவ் கொடுத்து ஓட்டிவிட்டா 2 வீல் டிரைவ்லாம் இன்னும் ஓட்டவும் தெரியல, ஒன்னும் தெரியல. என்னவோ ஊர்ல இருந்தா என்ன எல்லாமே 4 வீல் டிரைவா இருக்குது நண்பா. இருக்கிறது நான் ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச மேலால போடுறான், மேலால போடுறானா எப்படி வண்டி உட்காரச்சு ஓட்டிக்கிறான். ஓட்டு ஓட்டுறம்மா அவனை ஓட்டு. ஓகே நம்ம 4 நாளா கமெண்ட் பார்க்கல, அதனால வந்து ஒரு 2 கமெண்ட் பார்க்கலாமா? 2-3 கமெண்ட் இருக்குது, பார்க்கலாம். அது அவ்வளோதான் எழுதணும் நோட்டில். பிஎம்எஸ் டிராக்டர்ஸ்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ ரோட் ரன்னிங்கில் டயர் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு, அதனால் வந்து டயருக்கு எவ்வளோ அப்படி கேட்கல ப்ரோ. ரோடு ரன்னிங்கில் டயர் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ வைக்கலாம், அப்புறம் ஃபீல்டுக்கு 2க்குமே ஒரு 17 பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கு நண்பா. ஒன்றும் பிரச்சனை வராது. பேக் வீல் பெரிய வீலுக்கு 16-17 வச்சுக்காங்க, ஃப்ரண்ட் வீலுக்கு 28 வச்சுக்காங்க. இதுக்கே சூப்பராக இருக்கும். அருமையான இது கலப்பைக்கு டெய்லரு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் மாற்றி வைக்க தேவையில்ல. 17 வச்சுக்கிட்டிங்கன்னா 16-17 வச்சுக்கிட்டிங்கன்னா டயர் ஈவனாக தேயும். ஃப்ரண்ட் டயரும் கரெக்டாக இருக்கும் 28 பாயிண்ட் வச்சுன்னா. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்காங்க. எனக்கு தெரிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்படி தான் ஓட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு மாடல் நீங்கள் ஓட்டுவீங்கன்னா பார்த்து வச்சு அதுவும் சொல்லுங்கள். அப்படியே வராது ஏன் வராது? அடுத்தது நண்பா பிக்னஸ் கணேசன் ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ நீங்க ஜேசிபி வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்குது, என்னால முடிஞ்சா எடுத்து போறேன் ப்ரோ, ஃப்ரீ டைம்ல போய் எடுத்து போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தேங்க்ஸ், அவ்வளவுதான். அடுத்தது சாந்தா மெலாரஸா அப்படியே ஒரு நண்பர் கேட்டுக்காரு. அவர் என்ன கேட்டுக்காரு, ப்ரோ 595 DI டர்போக்கும் 5605S-க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரோ. அது 50 HP, இது வந்து 57 HP ப்ரோ. 2மே டர்போ இன்ஜின். அது 595 பழைய மாடலு. இது கிளச் பிளேட் பெருசு, டயர் 16 சைஸு, முன்னாடி வந்து 716. இது வந்து கியர் பாக்ஸ் சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸு, அதில் கிரீப்பர் அட்டாச்மெண்ட் இருக்குது. 595 அதெல்லாம் இல்லை, அவ்வளோதான் ப்ரோ. 595 நல்ல மைலேஜ் இருக்கும். இது அதை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். அடுத்தது யார் கேட்டுக்கிறாங்கன்னா யூசர் டில்லர்னு அந்த டில்லர் வண்டிக்காரருக்கு இருக்காரு. அவர் என்ன கேட்டுக்காரு, ப்ரோ வண்டியை வந்து ஹெட்டில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது ப்ரோ அப்படிங்கிறாரு, இன்ஜின் ஹெட்டில். அது 2 டைம் பேக்கிங் மாற்றி செட் ஆகலுங்கிறாரு. அதனால வந்து பிஸ்டனுக்கு இது ஓரிங் மாற்றணுமா அப்படிங்கிறாரு, லைனர் மாற்றணுமான்னு கேட்குறாரு. ப்ரோ அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னா வந்து நீங்கள் ஹெட்டு வந்து சீட்டிங் கரெக்டாக இருக்காது ப்ரோ. அதனால தான் நீங்கள் ஹெட்டு காஸ்கெட் மாற்றினீங்கன்னா லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஹெட்டு காஸ்கெட்டை நல்லதாக வாங்கி போடுங்க, ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. இல்லையா இதை கட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போயிடும். சீட்டிங் பண்ணி போடுங்க. ஊக்கி பிடிச்சி ஓட்டுறா தூக்கி பிடி.
அடுத்தது அவரு அவ்வளோதான் ப்ரோ. அதனால 8 சீட்டிங் பண்ணி போடுங்க, சரியா போயிடும். ஒரு நம்பர் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரோ ஏன் வந்து உங்க சைடு வந்து டிப்பருக்கு வந்து டபுள் டயர் யூஸ் பண்ணல, சிங்கிள் டயர் தான் யூஸ் பண்றீங்க, ஆனா எங்க ஏரியாவில் வந்து டபுள் டயர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சொல்றது, சிங்கிள் டயரே போதுமானது ப்ரோ. டபுள் டயருக்குலாம் ஒர்த்தே இல்லை. இப்போ வந்து நல்ல கண்டிஷனான டயரா இருந்து போட்டோம்னா சிங்கிள் டயரை வந்து ஏகப்பட்ட டன்னேஜ் தாங்கும். டபுள் டயர் வந்து டயர் வந்து டேமேஜா இருந்தா போடலாம். என்ன ஒரு எமர்ஜென்சி டயருக்கு அப்செட் ஆகும், அது டபுள் டயர் இருக்கு. அதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனா இதே வந்து ஒரு நேட்ல எல்லாம் ரிவர்ஸ் போகாமோ அதை வந்து சிங்கிள் டயர் போறதோட டபுள் டயர் ரொம்ப கம்மியா தான் போகும். ஏன்னா அது அவ்வளவு அகலமா இருக்குது, அதை மெரிச்சிக்கிட்டு தான் போகணும். அதனால வண்டிக்கு ரொம்ப லோடு. அதனால கொஞ்சம் பழைய டயர் போடுறது, கொஞ்சம் ஏதாவது ஹைட் லோடு ஏத்துறீங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து டபுள் டயர் வரும். அது சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் சிங்கிள் டயர் ப்ரோ. மீதி எல்லா ஏரியாலும் கொஞ்சம் அளவு ஒரு டபுள் டயர் தான் யூஸ் பண்றாங்க. கருப்பு ஓட்டுறாங்க, அவங்க எல்லாம் வந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா நண்பா, அவ்வளவுதான். அடுத்தது மெகா கேமின்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறார். அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ப்ரோ டயர் வந்து ஃபிளாட் ஆயிருச்சு, அதனால வந்து இப்ப தண்ணி வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 75 லிட்டர் அடிச்சு ஊத்தி 25 பாயிண்ட் ஏர் வச்சு ஓட்டலாமா? 25 பாயிண்ட்லாம் தேவையில்ல ப்ரோ, 10 பாயிண்ட் வச்சீங்கன்னா தலைக்கு மேல ப்ரோ அருமையா ஓட்டலாம். அதை பத்திலாம் ஒன்றும் இல்லை. டயர் தேஞ்சு போன டயர் தான், தண்ணி ஏத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஏத்தலாம். அடுத்தது நவீன் ராஜ்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாரு, ப்ரோ பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காரு. அது நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு, அது கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு வீடியோவை போட்டு சொல்கிறேன் ப்ரோ. அடுத்தது யூசர், அவர் பேர் என்னன்னு தெரியல ப்ரோ. பைசன் பை டிப்பர் வால்வு அடிக்கடி பிடுங்குது அப்படிங்கிறது. அது குயிக் வால்வு போட்டுக்கிறாரா மரட்டாய் போட்டுக்கிறானே தெரியலன்பா. அடிக்கடி பிடுங்குறது மட்டும் போட்டுக்கிறாரு. அதை கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம்பா. அடுத்தது ராமுன்னு ஒரு ப்ரோ கேட்டுக்கிறார். ப்ரோ ஒரு அண்ணன் ஒரு டவுட் கேட்டார். என்ன ப்ரோ 585ல 4 வீல் டிரைவுக்கு ரொட்டேட்டர் நல்லா போகல, இதே பைசன் பை எக்ஸ்பி கிளாஸுக்கு ரொட்டேட்டர் நல்லா போகுது, ஏதாவது செட்டிங் இது மாத்தணுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் எது இல்லை ப்ரோ. ரொட்டேட்டர் என்ன ப்ரோ, லிவரை இறக்கி விட்டா அது பாட்டில் இழுத்துக்கிட்டு போறது தானே ப்ரோ, அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. சைடு போட்டு தான் முன்ன பண்ண இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ண போகுது. மித்தபடி இதில் போட்டால் இறங்குது அதில் போட்டால் இறங்கல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணமே இல்லை. அதனால வந்து சைடு பட்டு தான் ப்ரோ காரணம். அதனால சைடு பட்டையை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. மித்தபடி செட்டிங்லாம் அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. கலப்பையாக இருந்தால் கூட ஏதோ பார்க்கலாம் செட்டிங்கு, ரொட்டேட்டருக்குலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. சரி ஓகே நண்பா, இப்போ போய் நான் வாங்கி ஓட்டுறேன். அவனுக்கு சார் ஒரு வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் எப்படி ஓட்டுறான்னு பாருங்க, அவன் என்ன ஓட்டுறான்னு பாருங்க, நான் ஓட்டுறது அவன் ஓட்டுறது வித்தியாசத்தை பாருங்க. நான் ஓட்டுறேன் ஓட்டுறா ஏறும் போ, ஏதோ ஒரு வீடியோ எடுவான்.
ஓகே நண்பா, அவ்வளோதான். நான் கொஞ்சம் தூரம் வாங்கி எல்லாம் ஓட்டி முடிச்சிட்டேன். அதே மணல் மாதிரி இருக்கிறதுனால பையனால் ஓட்ட முடியல நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்சதோ கொஞ்சம் கமெண்ட் அதிகமாக ரீட் பண்ணுறேன் நண்பா. இது வயல் சொன்னதுனால அதிக நேரம் ரீட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோவில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால், குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சதை மாற்றிக்கலாம் நண்பா. ஓகே பாய், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.